இந்த 3 மாதத்தில் அவர் செய்த சாதனை. ஃபெலிக்ஸ், தமிழகத்தில் வரலாறு காணாத ஒரு மாபெரும் ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? நீதிமன்றம் நினைத்தால் அதை தடுக்க முடியும். ஆனால் நீதிமன்றத்தையும் ஏமாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செந்தில் பாலாஜி செய்ய தொடங்கிவிட்டார். ஓகே. நார்மலாக ஒரு டெண்டரில் எவ்வளவு அதிகம் பேர் பங்கு பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு இது காம்படிட்டிவாக அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், இது மாதிரி இந்தோனேஷியாவில் தான் நிலக்கரி வரும் இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய கோல் போதவில்லை என்பதால் தான் நாம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறோம். ஸோ இந்த வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக நாம் நிலக்கரியை வாங்கும் பொழுது சர்வதேச டெண்டரை வெளியிட்டான்னா 100 பேர் போட்டிடுவோம். இந்தோனேஷியாவிலேருந்து நிறுவனங்கள் வரும். ஆமாம் இல்லைங்களா? ஆனால் இவர்கள் ஒரு கிளாஸ் என்ன அதில் வைக்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் நிறுவனங்கள் போட்டியிடலாம், ஆனால் அவர்களுக்கு இந்திய ஜிஎஸ்டி இருக்க வேண்டும்.